ஸோ ரொம்ப நாளாக பேக் பெயின் இருக்குது, அதை நம்ம கவனிக்காமையே விடுறோம். அது என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஆன் த ஸ்பைன். ஸோ இந்த முதுகு தண்டுக்கு மேலே போகக்கூடிய ப்ரெஷர், இல்லை மோஸ்ட் ஆஃப் த ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உட்காந்து பார்க்குற வேலையாக இருக்குது. அதனால் இந்த முதுகு தண்டுக்கு போகக்கூடிய ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த முதுகு தண்டில் போகக்கூடிய ப்ரெஷர் அதிகமாகிறதுனால இந்த ப்ரெஷர் இந்த போன் கிடையாது இருக்கக்கூடிய டிஸ்க் மேலே பட்டு இந்த டிஸ்க் பின்னாடி நகர்ந்து வந்தால் அதை தான் நம்ம டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிஸ்க் பல்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா 4 லெவல்ஸ் இருக்குது. டிஸ்க் பல்ஜ், protrusion, extrusion, sequestration. ஸோ இந்த முதல் 1 to 3 லெவல்ஸை நம்ம கண்டிப்பாக ஹேண்டில் பண்ண முடியும். சப்போஸ் அது 3rd லெவல் 4th லெவலில் இருந்தால் பேஷண்ட் ரொம்ப கஷ்டப்படலாம். அதோட உச்சகட்டமாக என்ன ஆக வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கால் செயல் இழக்கலாம். அந்த காலில் மறுத்து போகிற ஃபீலிங்கோ இல்லை பர்னிங் சென்சேஷனோ இல்லை தாங்க முடியாத அளவுக்கு வலி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த வலி சின்னதாக இருக்கும்போதே நம்ம சரி பண்ணணும். ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நம்ம யூஸ்வலாக இதை எப்படி பார்க்கணும்னா பாடி ஆஸ் அ ஹோல் யூனிட். இந்த ஸ்பைனை வெறும் எலும்பாவோ இல்லை வெறும் சதையாவோ பார்த்தோன்னாக்க நம்ம டார்கெட் நம்ம ரீச் பண்ண முடியாது. ஸோ இந்த எலும்பு இதை சுற்றி நிறைய சதைகள் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து தான் கம்ப்ரெஸ் பண்ணி அந்த டிஸ்கை பல்ஜ் ஆக வைக்குது. அது மூலியமாக தான் நர்வ் கம்ப்ரெஷன் நடக்குது. ஸோ இந்த முதுகு தண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ப்ரெஷரை நம்ம ரிமூவ் பண்ணணும். அந்த டிஸ்கை நம்ம ஹீல் பண்ணணும். அதுக்கப்புறமா ரெகுலராக என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும்னு பார்க்கணும். அண்ட் ரெகுலராக என்னென்ன ஃபுட் ஹேபிட்ஸ் பண்ணணும்னு பார்க்கணும். வெயிட் அதிகமாகாமல் பார்த்துக்கணும். நம்மளோட வேலையில் நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பேக் பெயினை லைஃப் லாங் டெஃபினட்டாக நம்ம ஹேண்டில் பண்ணலாம்.